25 நான் கப்பி ஃபார்ம் வைக்க போகிறேன். நம்ம எப்பயும் போல் ஸ்கூல் முடிச்சுட்டு மேலே போய் பார்த்தா மீன் குட்டி போட்டுருந்துச்சு. என்ன மீன் பார்த்தா நம்ம கிளாஸ் பில் தான் குட்டி போட்டுருந்துச்சு. அப்பா எப்படியோ ஒரு வழியாக ரொம்ப நாள் கழிச்சு குட்டி போட்டுச்சுன்னு நினச்சி லைட்டாக சந்தோஷப்பட்டேன். அப்புறம் சரி நம்ம பேரண்ட்ஸ் பிரிச்சலாம்னு சொல்லிட்டு அதையும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபீமேல்லாம் குட்டி போட்டுச்சு நினைக்கிறேன், அதெல்லாம் பிரித்து போட்டேன். இதான் அதோட மேல், கிளாஸ் பில் மேல். இப்போ நம்ம இந்த வாட்டி நம்ம நிறையாவே கொஞ்சம் குட்டி கிடச்சிருக்கு. சரி எல்லா ஃப்ரைஸையும் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மக் எடுத்து அந்த டப்பில் இருக்க தண்ணியை கொஞ்சோண்டு எடுத்துட்டேன். அப்புறம் பொறுமையாக பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்லோவாக தான் பிடிச்சேன், ஏன்னா குட்டி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போதைக்கு ஒரு 40+ குட்டி இருக்குது. சரி நம்ம கீழே போயிட்டு டப் செட்டப் பண்ணலான்னு டப்புலாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். அதேமாதிரி ஆல்மண்ட் லீஃபு ஃபாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதையும் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டேன். இதில் டப் செட்டப் பண்ணிட்டோம். சரி டப்பு செட் ஆகிடுச்சு, தண்ணி ஃபில் பண்ணலாம், தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் ஆல்மண்ட் லீஃபை கொஞ்சோண்டு எடுத்து அதுக்குள்ளேயும் போட்டாச்சு. அதேமாதிரி ஃபாக்ஸ் டெயில் தான் நம்ம எப்படி டப் செட்டப் பண்ணணுமோ அதே மாதிரி வழக்கம் போல் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்போ டப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம குட்டி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு குட்டியும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் அப்படியே பொறுமையாக டெம்பரேச்சர் செட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஸ்லோவாக ஊற்றிட்டேன் எல்லாத்தையுமே. எல்லா ஃப்ரைஸும் ரிலீஸ் பண்ண உடனே ரைட் சைடு கார்னரில் சுற்றிட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம மேலே போய்ட்டு ஃபீட் பண்ணலான்னு பார்த்தா திருப்பியும் கிளாஸ் பண்ணி குட்டி போட்டிருக்கு. அது அப்போயே போட்டு முடிக்கல போல், நான் அதுக்குள்ளேயும் அவசரப்பட்டு செப்பரேட் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, அப்படியே குட்டியும் தனியாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் 2 குட்டி மட்டும் செம்ம ஒயிட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா தெரியுமான்னு கூட தெரில. நான் மக்கில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், அந்த மக்கை ஒட்டியே ஒன்று சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி 2 இருக்குது, ஆனால் ஒன்று தான் இப்போதைக்கு தெரியுது. இப்போ மொத்தம் நம்மக்கிட்ட 6 குட்டி வந்திருக்கு செகண்ட் டைமில். சரி அதையும் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ராப்பரில் அதையும் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா விஷயம் எப்படியோ குட்டி போட்டுருச்சு. ஆனால் நம்ம சூப்பர் தம்போ பிளாட்டினம் போய் தவிர, ஏன்னா அது ரீசெண்டாக தான் வாங்கினோம். இப்போ அது ப்ரீட் ஆகிட்டு இருக்குது, அது குட்டி போடும்போது பார்க்கலாம். அப்புறம் இதான் நம்மளோட இண்டோர் டப் செட்டப். அப்புறம் இன்றைக்கான வீடியோ தான். டே 26 சந்திக்கலாம். தேங்க்யூ.